நடந்து முடிந்த ஃபுட்பால் மேட்சை பார்த்துவிட்டு ஒரு முக்கியமான அமெரிக்க அதிகாரியும் ரஷ்ய அதிகாரியும் ஒரு ஃபுட்பாலை கையில் வைத்துக்கொண்டு பேசி கொண்டிருந்தார்கள். என்னதான் திறமை, வீரம், பவர் எது இருந்தாலும் புத்திசாலித்தனத்தையும் தந்திரத்தையும் வெல்றதுக்கு ஆளே கிடையாது என்று சொன்னார்கள். அதில் சிறந்தவர் யார் தெரியுமா என்று கேட்க, ரஷ்யக்காரர் சொன்னால், இந்த தந்திரம் புத்திசாலித்தனத்தில் தெரிஞ்சவங்க இந்தியர்கள் தான் அப்படின்னு சொன்னார். உடனே அமெரிக்கர், அப்படியா, அது சரி, டெஸ்ட் தான் பண்ணிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக ஒரு இந்தியரை கூப்பிட்டு, பிரதர் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையில் வச்சுருந்த ஃபுட்பாலை கொடுத்து, இது என்னது அப்படின்னு கேட்டார். உடனே அந்த இந்தியர் சொன்னார், இதை ஃபுட்பாலுன்னு சொல்லுவாங்க அப்படின்னாரு. அவங்க மற்றவங்க சொல்கிறது இருக்கட்டும், நீங்கள் சொல்லுங்கள் இது என்னது அப்படின்னாரு. இல்லை, அது ஃபுட்பால்னு சொல்லுவாங்க, வேணுன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷனாக நான் எங்கள் ஊரில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, எவ்வளோ நேரத்தில் கேட்பீங்க அப்படின்னா, இப்போ தான் வாட்ஸ்அப் அது இதுன்னு இருக்க, ஒரு 5 நிமிஷத்தில் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கும் வாட்ஸ்அப் கொடுத்தாரு. ஃபோன் முன்னாடி பேசி முடிச்சுட்டு 5 நிமிஷம் கழித்து இதை ஃபுட்பாலுன்னு சொல்லுங்கன்னு தான் அவங்களும் சொன்னாங்க அப்படின்னார். 2 பேருக்கும் சிரிப்பு வந்துட்டு, ரஷ்யக்காரருக்கும் அமெரிக்கருக்கும். உடனே இந்த பந்தை வச்சுக்கிட்டு இருந்த ரஷ்யக்காரரு, யோ என்னையா இது ஃபுட்பால்னு உங்களுக்கு தெரியாதா? அதை வச்சுக்கிட்டு யாரோ சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்களே, இது ஃபுட்பால்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, அந்த இந்தியர் அவங்க 2 பேரையும் பார்த்து, இது ஃபுட்பால்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார். இதில் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, உனக்கு தெரியுமான்னு கேட்டோம் அப்படின்னாரு. நீங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சு என்கிட்ட கேட்குறீங்கன்னா இதில் ஏதோ உள்கத்து இருக்குது, என்னை மாட்டி விட்றதுக்கு நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆகவே தான் நான் முன்ஜாக்கிரதையாகவும் தந்திரமாகவும் இந்த பதிலை சொன்னேன் அப்படின்னாரு. உடனே 2 பேர் முடித்தாங்க. ஆகா, இவங்க சாதாரண ஆட்களடா, யமகாதங்க, எப்படி சூழ்நிலையெல்லாம் சமாளிக்கிறாங்க. இவங்களெல்லாம் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம ஆயுதத்தையும் அணுகுண்டி வச்சு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கோம். இவங்க தந்திரத்தாலையும் புத்திசாலித்தனத்தினாலுமே உலகெல்லாம் விட்டால் ஜெயிச்சிருவாங்க போல இருக்குது என்று சொல்லி சிரித்து கை கொடுத்தார்கள். நன்றி, வணக்கம்.